ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கலாம். ஆனால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினச்சது நிச்சயமாக நடக்கும். உங்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து உங்களோட சாயி உங்கள் வாழ்க்கையில் ராஜ யோகத்தை உண்டாக்கி கொடுப்பாரு. ஒருவேளை இந்த டைமில் இந்த பதிவை கேட்டுட்ருக்க இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்காமல் ஏமாற்றத்தில் கூட இருக்கலாம். இப்படி எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்க. கேட்டு முடிக்கிற நேரத்தில் உங்களோட சாய்க்கு நீங்கள் நிச்சயமாக நன்றி சொல்லுவீங்க. சரி, வாங்க இன்றைக்கி பதிவு ஆரம்பிக்கலாம். முழுவதுமாக கேட்டு முடித்ததுக்கப்புறமா சாய்க்கு கண்டிப்பாக நீங்கள் நன்றி சொல்லுவீங்க. தோல்வியை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே உங்களுக்கு விரக்தி வரும். அதை விரட்டுவதற்கான வழிகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவின் மூலமாக. பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நினச்சி கவலைப்படாதீங்க. எப்பேற்பட்ட சிக்கலாக இருந்தாலும், தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருந்தாலும், எவ்வளவு கொடிய நோய்களாக இருந்தாலும் சாய் பார்த்துக்குவார். கைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை அவர்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. பரிபூர்ணமாக நம்புங்க, அதற்கான தீர்வு சாய் கொடுப்பாரு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லோருமே வெற்றி பெறுவதற்காக தான் போராடுவோம். அதுதான் நம்மளோட ஆசையாகவும் இருக்கும். நம்ம நினச்சது நடக்கணும், அதுதான் நம்மளோட குறிக்கோளாக இருக்கும். அதுதான் ஒவ்வொருத்தரோட ஆசையாகவும் இருக்கும். ஆனாலும் கூட சில நேரங்களில் நம்மையும் அறியாமல் சில தோல்விகளை நம்ம சந்தித்து தான் ஆக வேண்டும். இது எல்லோரோட வாழ்க்கையிலையும் நடந்தே தீரும். இது யாராலையும் மாற்ற முடியாது. அந்த நேரத்தில் நம்ம துவண்டு போவதற்காக இடம் கொடுக்கவே கூடாது. அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்ததை நோக்கி நம்ம நகரணும். வெற்றியை நோக்கி நம்ம கவனத்தை செலுத்தணும். ஒருவரால் வெற்றியை மட்டுமே பெற முடியாது, அதான் உண்மை. அப்படி பார்க்கும் பொழுது நாம் பார்க்கும் வெற்றி பெற்ற நபர்கள் ஒருத்தரால் தோல்வியை சந்திக்காமல் இருக்கவே முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம பார்க்கும் ஒரு சில மனிதர்கள் வெற்றி பெற்ற நபர்களாக இருக்கும் பொழுது தங்களுடைய ஆரம்ப காலத்தில் அவங்க எவ்வளோ சோதனைகளையும் துயரங்களையும் கடந்து தான் வந்திருப்பாங்க. யாரும் எளிமையாக வெற்றி அடைந்தவர்களாக இருந்திருக்க மாட்டாங்க. ஒருவேளை எளிமையாக வெற்றி அடைந்திருந்தாங்க அப்படின்னா ஒரு தோல்வி அடையும் பொழுது அதிலிருந்து மீண்டு வருவதற்கு வழி தெரியாமல் அவங்க தோண்டு போய் கீழே வந்துடுவாங்க. மீண்டு வர முடியாத நிலைக்கு வந்துடுவாங்க. அதனால் நீங்கள் இப்போ இந்த டைம் தோல்வி அடைஞ்சி இருந்தீங்கன்னா பெருமைப்பட்டு கொள்ளுங்கள். ஏன்னா நீங்கள் தோல்வி அடைந்து தோண்டு போய் உட்காரல, நீங்கள் மீண்டு திரும்பவும் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் நீங்கள் கர்வம்தான் படணும். நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் தோண்டு போகக்கூடாது. தாழ்வு மனப்பான்மையில் சிக்கக்கூடாது. கர்வம் கொள்ளணும். நான் தோற்றாலும் தோண்டு போகலை, வீழ்ந்தாலும் எழுந்து நிற்பதற்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். வெற்றியை மட்டுமே அனுபவித்தவன், அதாவது எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் மிகவும் எளிமையாக வெற்றி அடைந்தவன் கீழே விழுந்துட்டானா அவனால் எந்திரிச்சு நிற்க முடியாது. ஆனால் தோல்வியை சந்தித்து போராடுபவன் அடையும் வெற்றியை அவனால் தக்க வைத்து கொள்ள முடியும். அதையும் தாண்டி கீழே விழுந்தால் அவனுக்கு தெரியும் எப்படி மேலே எந்திரிச்சு வரணுங்கிற அந்த ஒரு வித்தை அவனுக்கு தெரியும், அந்த ஒரு தந்திரம் தெரியும். அதற்கான மன தைரியம் அவனுக்கு இருக்கும். நீங்கள் சந்திக்கிற ஒரு சில தோல்விகள் மூலமாக தான் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும், மிகப்பெரிய சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியும். அதை மறந்துடாதீங்க. தோல்விகளையும் சோதனைகளையும் வெற்றி கொண்டவனால் மட்டுமே மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும். சோதனைகளையும் தோல்விகளையும் சந்திக்காதவனால் மகிழ்ச்சியை அனுபவிக்கவே முடியாது. இதான் உண்மை. இப்போ சமீபத்தில் நீட் எக்ஸாம் நடந்தது. ஒரு பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்டெல்லாம் வந்தது. ஒரு சில பேர் மார்க் கம்மியாகி இருக்கலாம். ஒரு சில பேர் அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கலாம். அதாவது தோல்விகளை சந்தித்து மீண்டும் அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கலாம். நாட்கள் வீணாகிருச்சு, நம்ம தோத்துட்டோமே அப்படின்னு தோண்டு போகாமல் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, நீங்கள் தான் அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. தோண்டு போகிறாங்க பாருங்களேன், அவங்க இதுக்கு முன்னாடி எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்காதவங்களாக இருந்திருப்பாங்க. யாரெல்லாம் முயற்சி செய்துக்கிட்டு இருக்கீங்களோ நிச்சயமாக
அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. வெற்றியை நோக்கி முன்னேறுவீங்க. எதுவுமே இந்த ஒரு விஷயத்துல தான் நம்மளோட வாழ்க்கை இருக்குன்னு முடிவு பண்ணக்கூடாது. ஒரு சில பேர் இந்த நீட் எக்ஸாம்லலாம் தோல்வி கண்டு என்ன பண்ணுறாங்க, என்னமோ வாழ்க்கையே அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி தங்களோட உயிரையே விட்டுறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம் இது. இந்த சமூகம் எப்படி இருக்குது? இது மற்றவங்க முக்கியமாக நம்ம கூட இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் யோசித்து இது மட்டுமே வாழ்க்கைன்னு வாழ்கிறாங்க. அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறணும். ஒருவன் வெற்றி பெறணும்னா இந்த துறையில் இப்படி தான் வெற்றி பெறணுங்கிற அவசியம் கிடையாது. எந்த துறையில் வேணாலும் வெற்றி அடையலாம். அதற்கான பாதை நிச்சயமாக கண்டிப்பாக இருக்கும். நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு தோல்வியும் தான் நம்மளை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகும். அதை என்றைக்கும் மறந்துடாதீங்க. அது தேர்வுகளாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம அடைகிற தோல்வி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளை பக்குவத்தை உண்டாக்கும். நம்மளை சுற்றி இருக்கவங்க யாருங்கிற அந்த உண்மையை புரிய வைக்கும். உண்மையை சொல்லப்போனால் நீங்கள் யார் அப்படிங்கிற அந்த உண்மையவே நீங்கள் சந்திக்கிற தோல்வி தான் உங்களுக்கு புரிய வைக்கும். உங்களோட மன தைரியம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்கள் அப்போ தான் உணர்வீங்க. தோல்வியே சந்திக்காத ஒரு மனிதனால் வெற்றியை அனுபவிக்க முடியாது. அப்படி வெற்றியை அனுபவித்தாலும் அதனால் அவனுக்கு எந்த ஒரு சந்தோஷமும் கிடைக்காது. தோல்வியை அனுபவிக்காமல் ஒருத்தன் வெற்றி அடைந்து திரும்ப அவன் கீழே விழுந்தானா அவனால் மீண்டு எழுந்து நிற்கவும் முடியாது. அதனால் இப்போ நீங்கள் தோல்வி அடைந்திருந்தீங்கன்னா கர்வப்பட்டுக்கோங்க, தலைகணமாக இருங்க. எந்திரிச்சு என்னால் நிற்க முடியும், நான் நின்று காமிக்கிறேன்னு தலைகணத்தோடு இருங்க, தவறு கிடையாது. இதற்கு நீங்கள் தலைகணத்தோடு இருந்து தான் ஆகணும். என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த விடாமுயற்சியோடு எந்திரிச்சு நில்லுங்க. முடியல, கஷ்டமாக இருக்குது, முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு எந்திரிச்சு நிற்பீங்க. உங்களோட வாழ்க்கை மாறும், சூழ்நிலை மாறும். நீங்கள் கற்றுக்கிட்ட பாடம், இந்த தோல்வியின் மூலமாக கற்றுக்கிட்ட ஒவ்வொரு பாடமும் உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த சாய் பயணத்தில் இந்த சமீப நாட்களில் இந்த கடந்த 5-6 ஆண்டுகளில் நிறைய பேரை சந்திச்சிருக்கேன், சாய் பக்தர்களை. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனால் இன்றைக்கி நல்லா இருக்கேன். அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே தான், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், நான் வணங்குற சாய் என்னை கைவிடல, இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் நாகராஜ், அப்படி தான் என்கிட்ட சொல்கிறாங்க. நிறைய கொடுத்துருக்காருப்பா. சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் நம்பிக்கையோடு இருந்தேன், என்னோடய நம்பிக்கை வீண் போகலை, நான் மீண்டு வந்துட்டேன். அது உடல்நிலையாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, தங்களோட குழந்தையோட வாழ்க்கைக்காக போராடிக்கிட்டு இருந்தவங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள், வாழ்க்கையை இழந்தவங்க, திருமணமாகி முதல் வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கையை அமைத்து கொடுத்து அவங்களுக்கும் நல்லபடியாக குழந்தை பிறந்து இன்றைக்கி எத்தனையோ பேர் நான் நாள்தோறும் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். அதே தான் உங்களுக்கும் சொல்லுவேன். சாய் நிச்சயம் உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கையை அமைத்து கொடுப்பாரு. நீங்கள் முயற்சி மட்டும் எடுத்தால் போதும். நம்பிக்கையோடு இருக்கணும், முயற்சி எடுக்கணும். இதை மட்டும் செய்யுங்க. நிச்சயமாக சாய் உங்களுக்கு உதவியாக இருப்பார். அவரை காட்டிலும் சிறந்த குரு வேறு யாரும் கிடையாது. அவரை மட்டும் நம்புங்க போதும். சாய்கிட்ட பேசுங்க, தொடர்ந்து போராடுங்க. கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நம்ம கஷ்டத்திலிருந்து மீண்டு வரணும்னா கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அந்த நிதர்சனமான உண்மையை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நாள் கஷ்டப்படுவோம். ஆனால் இது நிரந்தரம் கிடையாது. இதுலேருந்து மீண்டு வரதான் போகிறோங்கிற நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்களும் சாய்க்கு நன்றி சொல்லுவீங்க. முன்கூட்டியே சொல்லுவீங்க. இப்போ கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க பாருங்க, இப்பயே நன்றி சொல்லுவீங்க. சாயி, நன்றி சாயி, நான் இதுலேருந்து மீண்டு வரப்போகிறேன். ஏன்னா என் மனசில் அந்த தைரியத்தை கொடுத்துருக்கீங்க, அந்த நம்பிக்கையை கொடுத்துருக்கீங்கன்னு சாய்க்கு நன்றி சொல்லுவீங்க. இந்த பதிவை கேட்டு முடிக்கிற இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட நீங்கள் சாய்க்கு நடக்க இருக்கும் நல்லதுக்காக நன்றி சொல்லுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் நன்றி சொல்லுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சாய்க்கு நன்றி கூறி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். நீங்களும் சாய்க்கு நன்றி சொல்லுங்கள். நிச்சயமாக எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சாய் நிச்சயமாக பாதுகாப்பு அரணாக இருப்பார். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.